விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். சூரியனின் ஆதிக்கமும் அதிகார தோரணையும் எவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமையும் கொண்ட சிம்மராசி என்பது உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். இதுவரை கண்டச்சனியாக இருந்தவர் இப்பொழுது அஷ்டமத்து சனியாக வருகின்றார். கண்டச்சனி ஏற்கனவே பிரச்சனை தான். அட்டமத்து சனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான். அதனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்தாலே நல்லது. இதுல குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையா, அப்ப இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ரிலீஃபே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய பார்வைக்குரிய சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம லாபமா எடுத்துக்கணும்.
முதல் பார்வையாக அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், அதாவது ரிஷபராசியை பார்க்கிறார். அதனால என்ன பலன் கிடைக்குதுன்னா, சிம்மராசி என்பது உத்தியோகம் புருஷ லட்சணம், இது வந்து பழைய பழமொழி. ஆனால் இப்ப பெண்களும் சேர்ந்து இருக்கிறனால யார் யார் பதவியில் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார்களோ, ஏன்னா சிம்மராசியில மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் வேற இருக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை குழப்பத்துல இப்ப இருக்கிறாரு. இதுவும் வந்து பிரச்சனைக்குரிய காலகட்டமாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு இப்போது உண்டு. ஏன்னா துவக்கமே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் அது ஜாஸ்தியா நிக்குது. அதனால அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவருடைய பார்வைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அமோகமான வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி பகவான் பார்க்கிறார். அதனால தன வாக்கு குடும்பஸ்தானம் நிதானமான போக்கு கடைபிடிங்க. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும், தொழில் ரீதியாக கிடைக்கும், வராக்கடன்கள் வந்து சேரும், உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இது எல்லாமே அவருடைய பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் நிம்மதியாக தன்மை அடைவீங்க. அதே மாதிரி ஏதாவது கடனை இப்ப வாங்கணும்னு முடிவு பண்ணாலும் அந்த கடனை வாங்கினாலும் அதை கட்டுறதுக்கான வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால இந்த 7ஆம் பார்வைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான பார்வைன்னு சொல்லக்கூடிய 10ஆம் பார்வை, அவர் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னா, தெய்வமே காப்பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காப்பாற்றக்கூடிய தெய்வம் 5ஆம் பாவத்தில் தான் இருக்கு, உங்களுடைய குலதெய்வம். அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு பண்ணனாலே இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை அந்த தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், தெய்வம் வந்து மனித ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனுஷ ரூபத்துல வந்து தெய்வம் நமக்கு உதவி செய்யற வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் நீங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த 5ஆம் இடத்துக்கு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா முதல் வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்லி பேரு. பூர்வ புண்ணியத்தில் நீங்க செஞ்ச நன்மைகள் அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரிப்பீட்டடா திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி வந்து கர்மகாரகன் இல்லையா, அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால பூர்வ ஜென்மத்தில் செய்த நன்மைகள் லாபங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சேர வந்து சேரும். அதே மாதிரி முன்னோர்கள் செய்த பாபதோஷங்கள் இது எல்லாமே வந்து நீங்க பெற்று உங்களுக்கு ஒரு புண்ணிய காலகட்டமாக கிடைக்கும். மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபம் கிடைக்கும், குழந்தைக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பா குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதிரி படிக்க வைக்கணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை கிடைக்கணும் சொல்லி முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனைவர்களுக்குமே கல்வி நிலைகளும் சரி, குழந்தைகள் மூலமாக கிடைக்கிற லாபங்களும் சரி, இன்னும் சொல்ல போனா குழந்தைகளை வந்து கலைத்துறை அல்லது விளையாட்டுத்துறை இதெல்லாம் சேர்த்து விட்டீங்கன்னா அந்த குழந்தைகளால் உங்களுக்கு இன்னும் மதிப்பு மரியாதையும் யோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதில் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அட்டமத்து சனி எவ்வளவுதான் பிரச்சனை உங்களுக்கு கொடுத்தாலுமே முடிவு உங்களுக்கு சுபமாக அமையும். ஏன்னா தெய்வம் உங்களுக்கு துணைக்கு நிற்குது. அந்த தெய்வமே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை கொடுப்பார்கள். அடுத்து இந்த சிம்ம ராசியில வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதுல முதல் வந்து மக நட்சத்திரம். ஜெகமாலும் யோகம் படைத்த மக நட்சத்திரக்காரர்களை உங்களுக்கு உண்மையிலே அந்த அதாவது மகத்துக்குரிய கிரகமாகிய கேது பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதனால எல்லாமே உங்கள் அதிகாரம் கொடி கட்டி பறக்குற அளவுக்கு வந்து ஒரு தன்மை சொல்லலாம். கொஞ்சம் அடக்கம், அதே நேரத்தை பொறுத்தவரை நிதானம், இது 2 மட்டும் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதுல எந்த மாற்றமே இல்லை. அதை தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் அதாவது வந்து பொறுத்தளவுக்குன்னா தொழில் ரீதியாக அதே மாதிரி மன ரீதியாக எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டா, பிரச்சனை வந்து 6ஆம் இடத்து சம்பந்தப்பட்டது. ருணம் ரோக சத்ரு ஸ்தானம் சொல்லும். கடன் நோய் வம்பு வழக்குகள் இது எல்லாம் கைகோர்த்து வரும். பிரச்சனை போராட்டமா 8ன்னா போராட்டம், பிரச்சனை போராட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப பிரச்சனையை போராட்டமா மாறுறப்ப நீங்க அதை எப்படி கையாளுறீங்களோ அதை வச்சுதான் இந்த வெற்றி தோல்வியே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3-10க்கு ஆதிபத்தியம் சுக்கிரன் நட்சத்திரம். அந்த சுக்கிரனாலே எப்பயுமே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெற்றி தான்.
ஏன்னா சூரியனுக்கு சுக்கிரன் வந்து நட்பு கிரகம், அதாவது நட்பு இல்லாட்டாலும் சமகிரகம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா துலா ராசியில சூரிய பகவான் வந்து நீசம் அடைவார். அதனால சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பூர நட்சத்திரத்துக்காரங்க பூரா பேருக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமுமே ஒரு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக கிடைக்க போகுது. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போகுது. அது குறிப்பா சொல்ல போனோம்னா பெண்களால் உதவி கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு இன்னும் அதிகமான உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். சிம்மராசி பெண்கள் அனைவருக்குமே சொல்றவங்களுக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் 8ல மறைகிறார். அப்ப 7ங்கிறது கணவன். அவர் வந்து 8ல மறையிறப்ப பாத்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது சண்டை சத்தங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். எதிர்பாராத லாபம் திருப்பங்களோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி பெண்களுக்கு உண்டு. அதாவது மற்ற துறைகள், கலைத்துறையா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேலை பார்க்குற இடங்கள தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சின்ன இடையூறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குறையை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். அதாவது நீங்க நல்ல ஒழுக்கமா எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே தேவையில்லாத நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை கோல் முட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி நடக்கிறப்ப உங்களுக்கு மன ரீதியாக அல்லது உடல் ரீதியாக சின்ன பாதிப்பு ஏற்படுற வாய்ப்பு உண்டு. அதனால அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா போனீங்கனாலே கணவன் மனைவி உறவுல வந்து எந்த விதமான விரிசலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அதான் முக்கியமான விஷயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களில் உள்ள தனி சனீஸ்வரனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அது எல்லா யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சூரியநாராயணர் கோயில் கும்பகோணத்துல இருக்கிறீங்களா, அந்த சூரியநாராயணர் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் அட்டமத்த சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விலகும். அடுத்து உத்திர நட்சத்திரம் என்ன, எதுக்காக தனியா சொல்றேன்னா சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்படிங்கிறப்ப இந்த முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல், அரசு, இந்த ரெண்டுலையுமே பெரிய லெவல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிம்மராசி முதல் சொன்னாங்க, சிம்மராசியில உள்ள அந்த அரசியல்வாதி கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுல எந்த மாற்று கருத்து இடமே இல்லை. அவர் எப்படி ஜெயிச்சிருவார். ஆனா அவரால் ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சில குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அவருடைய அணுகுமுறை அல்லது சிம்மராசி அரசியல்வாதிகளால் ஏற்படக்கூடிய அணுகுமுறை இதுதான் இந்த காலகட்டங்கள்ல ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த அரசு இனி அமைந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள், ஏன்னா மொத்தமே வந்து 5 வருஷம் தான் பீரியடு, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுவே வந்து ஒரு குழப்பத்தில் தான் வரும். அதனால நோட் பண்ணி வச்சுங்க, இனி அமையக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசிலே நிச்சயமாக பெரிய அளவுல 2.5 வருஷ காலகட்டமும் குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை சரி செய்யறதுக்கே அவங்க பெரிய பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால சிம்மராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த அட்டமத்து சனி சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்வார். உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு நன்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பயப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பாடப்படுத்த மாட்டாரு. தனி சனீஸ்வரர் ஆலயங்களை போய் வழிபாடு பண்ணுங்க. கூடுமானவரை நம்ம சொன்ன சூரியநாராயண கோயிலுக்கு போங்க. வடக்கு திசையில் இருக்கவங்க வந்து திருநள்ளாறு போங்க. தெற்கு திசையில் உள்ளவங்க குச்சனூர் போங்க. சனீஸ்வரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரங்களோட விஷயங்களை பத்தி சொன்னீங்க, அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன பயிற்சியில என்னென்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி விஷயங்களை சொன்னீங்க ஐயா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே வந்து ஒரு அதிகார பலம், இன்னொன்று வந்து ஆளுமை தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மிகவும் எதுல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல்லையும் ஒரு சில நிர்வாகத்திலையும் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இதுல என்ன கேட்கிறேன்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் இப்ப ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட ஆட்சியில மாற்றங்கள் வருமா? புதிதாக வேற யாரும் ஆட்சி வருவாங்களா? ஐயா, பொதுவா சிம்ம ராசிக்கு அட்டமச்சனி ஓடுறது வந்து உண்மைதான். ஆனா அவங்க வந்து ஜெயிப்பாங்களாங்கிறப்ப தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வெற்றி உறுதி, அது மாற்றமே இல்லை. ஆனா அவர்களுடைய தொடர்புடைய நபர்கள், ஏன்னா அடுத்தடுத்த கட்சிகள்ல இணையக்கூடிய அந்த நபர்கள், அடுத்து வந்து அவங்களுக்கு ஏதாவது கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகள், அடுத்து அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களும் வெவ்வேறு ராசிக்காரங்களா இருப்பாங்க இல்லையா. அதனால அவர்கள் வெற்றி அடைவார்களா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது, புரியுங்களா. ஆனா அவர் வெற்றி அடைவார் என்பதை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இரு தலைவர்கள் இருவருமே வந்து சிம்மராசி அன்பர்களாக இருந்து இருவருமே எதிர்த்து போட்டி போடுறப்ப இதுல யார் ஜெயிப்பார்கள்? இந்த முதல் சொன்ன மாதிரி 2 பேருமே ஜெயிப்பாங்க. 2 பேரும் ஜெயிப்பாங்கிறது எந்த மாற்றமே இல்ல. ஆனா அவங்களோட சேர்ந்து கூட்டணியா இருக்காங்க அல்லது அவர்களால் நிறுத்தப்படக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயிப்பாங்களாங்கிறத இங்க கேள்வி. அப்ப புதிய தலைவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமா இப்ப எத்தனை தலைவர்களும் வரலாம், அத்தனை தலைவரும் சிம்மராசியாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களோடு, அதுதான் அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்க, அவர்களோடு இணையும் நபர்கள் எந்த ராசியாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து பலன்கள் மாறுபடும். அவர்கள் வெற்றி உறுதி. அவர்களோட இணைவர்களுடைய ராசி நட்சத்திரம் வச்சுதான் அந்த பலனை சொல்ல முடியும். மிக்க மிக்க நன்றிங்க. நன்றி. ஏன்னா சிம்ம ராசியை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. கண்டிப்பாக இந்த தலைவர்களையும் வரப்போன்ற தேர்தலை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயம் பார்க்கலாம். நன்றி. நன்றி. நன்றிங்க.